தளபதி விஜய் அவர்களுடைய தொண்டர்களே, ரசிகர்களே, நண்பர்களே, நண்பிகளே எல்லாருக்கும் வணக்கம். நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கலாம். ஆனா நீங்க இன்டர்நெட்ல உங்க தளபதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற பேச்சு இருக்கு இல்லையா? அந்த பேச்ச தளபதி பார்த்தா என்ன நினைப்பாரு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவர் உங்களுக்கு தளபதியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்போ அவரு எங்களுடைய சீஃப் மினிஸ்டர், நம்மோட சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு தமிழக முதல்வர். அவர் என்ன நினைப்பாரு? அவர் சட்டப்படி போவாரா இல்ல என் தம்பி தங்கச்சின்னு போவாரா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு உங்களுக்கு அபியூசிவ் ஸ்பீச்சு, ஹேட்ஃபுல் ஸ்பீச்சு, அடுத்தவன் குடும்பத்தை தரக்குறைவாக பேசுறது, இதுக்கெல்லாம் சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணால் உங்களோட தளபதி, எங்களோட சிஎம் உங்களை தூக்கி உள்ளே போடுவாரா? யாரை தூக்கி உள்ளே போடுவார்? அப்புறம் எங்கள் அண்ணனை தூக்கி எங்களை தூக்கி உள்ளே போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்குள்ள அர்த்தமே கிடையாது. முதல்ல மாண்புமிகு முதல்வரோட பாலிசி என்ன? 2 பாலிசி ஏற்கனவே உங்ககிட்ட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. 1, உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அப்போ நம்மளை யாராவது உசுப்பேத்தினாலோ கடுப்பேத்தினாலோ நம்ம கம்முன்னு இருக்கணுன்றது தான் அவருடைய பாலிசி நம்பர் 1. பாலிசி நம்பர் 2 என்ன? உங்களுக்கு யாராவது ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்கள் அவங்கள பழி வாங்கிக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு மட்டும் தான் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் மன்னிச்சு விட்டு பாருங்க, உங்கள் வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. இப்படி கம்முன்னு இருக்கிறதும் மன்னிக்கிறதும் தான் அவருடைய பாலிசியாக இருக்குது. இதை நாம் ஃபாலோ பண்ணாமல் நான் விஜயோட ரசிகர், விஜயோட தொண்டன் சொல்லிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் அவர் எங்களோட சிஎம் தான். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் எப்பவும் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அவருடைய பாலிசிஸில், அவருடைய இதில் நிறைய விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அது எல்லாத்தையும் சரியான கண்ணோட்டத்தோட, சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் பேசலைன்னா உங்கள் அண்ணன், உங்கள் தளபதி உங்களையே ஜெயிலில் போட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரஜினி சாரும் சொல்லிட்டாரு, நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய தலைவரை, எங்களோட சிஎம் பாதிக்கும். ஸோ அதனால நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிச்சு பேசுங்க. அவருடைய ரசிகராக இருக்கணும், அவருடைய தொண்டராக இருக்கணும்னு வச்சோம்னா அவருடைய பாலிசியை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவருடைய பாலிசி 1 கம்முன்னு இருக்கிறது, இன்னொன்று மன்னிக்கிறது. இது 2 இல்லைன்னா கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ, கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம்.